கோயில்ல போய் நீங்க பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்வேன்னு சொல்லுவாங்க. எதை? பால் அபிஷேகம் தேனாவயத்தை செய்து நீங்க அதெல்லாம் இதுன்னு அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும், உங்க கஷ்டம் எல்லாம் போகுங்க. நீங்க கோயில்ல போய் என்ன செய்யறீங்க? பாலை வாங்கி கொண்டு கொடுப்பீங்க, சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. நீங்க என்ன நினைச்சு கொண்டு போறீங்க? பையனுக்கு எல்லாம் செலவழிச்சேன், என்ன இப்படி பையன் பேசுறானே. எங்க மாமியாருக்கு எல்லாம் உதவி செய்யறேன், எங்க மாமியார் எப்பயும் திட்டிட்டு நல்லவன் நான் கொண்டு வந்தேனே, மருமக பெண்ணு கூட லட்சியம் இல்லாம இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து மருமகன் என்ன செய்யறாரு? மகன் இங்க மனைவி சொல்றது கேட்கிறதா, மாமியார் அம்மா சொல்றது கேட்கிறதா? இந்த ரெண்டுக்கும் வேதனை. இதுல போய் என்ன செய்வாங்க? கோயில்ல பால் அபிஷேகம் செய்ய போகும்போது எம்மா எங்க அம்மாவுக்கு எப்பதான் புத்தி வருதோ, என் மனைவிக்கு எப்பதான் புத்தி வரும். இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது எங்களுக்கு இப்படி வேதனையா இருக்குது. ஏதுங்க அங்க பால் அபிஷேகத்தை பண்றாங்க, இந்த உயிரான ஈசனுக்கு என்ன அபிஷேகம் பண்றாங்க? என்ன அபிஷேகம் பண்றாங்க? இந்த வேதனை இருக்கு. பையனுக்கு நான் இத்தனையும் சொல்லனே, பள்ளியெடுத்து போதபடி இழந்து பண்றானே, இது அபிஷேகம் பண்றது. கண்ணை விட்டு அந்த பாலை பார்த்தோன்னே இப்படித்தான் அவங்களுக்கு அழுகுவதில்லை. அவன் இந்த பாலை போல மனம் பெறணும், பகிர்ந்து வாழும் சக்தி பெறணும். எங்க அம்மாவுக்கு பாலை போல மனம் வரணும், என் மனைவிக்கு அது மாதிரி வரணும், ரெண்டு மனமும் ஒந்தி வரணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை பற்றி கோயில கும்பிடுறாங்கன்னு இதை வர வைக்கிறதுக்கு தான் துவைதத்தை கொடுத்தது உருவம். அதுக்கு சிலைக்கு அங்க அபிஷேகம் பண்ணாங்கன்னா நீங்க பாலை ஊற்றணும், இந்த பாலை போல மனம் பெறணும், எங்க அம்மாவுக்கு இந்த பாலை போல மனம் பெறணும், மனைவிக்கு அந்த நிலை பெறணும். அந்த பால் ரெண்டு ஒன்னா சேர்த்துற மாதிரி அந்த தெளிமையான நிலை வரணும் அப்படின்னு என்ன. இதை நிச்சயது அம்மா இப்படி என்னவாங்க, மனைவி இப்படி என்னவாங்க, எப்பதான் இவங்க சங்கடம் தீரப்போகுது. அந்த அம்மா போச்சுன்னா பால் அபிஷேகம் என்ன செய்யுது? இப்படி நான் வீட்டுக்கு நல்லவனு கொண்டு வந்தேனே, இப்படி பண்ணிட்டு எனக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணி எத்தனை பேரை நிலவை இருக்கிறேன். இவங்க கோயில் எப்படி கும்பிடுறீங்க? எதை சேர்க்கிறோம், எதை நீக்கணும்னு சொன்னதோ அதுக்கும் மாறாதுன்னு சொல்லிட்டு பையனுக்கு உடம்பு சொல்ல வேண்டிய எத்தனை காலம் உனக்காண்டி நடையா நடந்தேன், எத்தனை அபிஷேகம் அர்ஜுன செய்வேன், என் பையனுக்கு இப்படி இருக்கிறானே அப்படின்ற வேதனை தான் இங்க பால் அபிஷேகம் பண்றீங்க. பாலுக்கு பதில் அபிஷேகம் என்ன செய்யறாங்க? துயரமான உணர்வு வந்து உயிரிலே பட்டு தான் இந்த உணர்ச்சிகள் உடல் முழுதுக்கும் பரவி ரத்தத்துல கலக்குது. அவன் சொன்னது பாலை போல மனது பெறணும், இது அபிஷேகம் பண்ணா நம்ம ரத்தத்துல போய் இந்த நல்ல ஒரு சமமான நிலைகள் வரும்னு சொல்லி போட்டு சொன்னது. யாராவது செய்தாங்களான்னு. ஏன்னா இப்ப பற்றி பால் அபிஷேகம் செய்யும்போது அர்ஜுனில் ஒரு முணங்குவார். ஏன்னா இதெல்லாம் பட்டன்னு உனக்கு இந்த மாதிரி ஊத்துறான்னு சொல்லிவிட்டு எங்கேயோ மறைஞ்சிருக்கிறான் கடவுள். அவனுக்கு போய் இது சொன்னோன்னு சொல்லால் சொன்னோன்னு இவர் எங்க ஒண்ணு ஊத்துறார் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம இருக்கிறோம். யாரு? நம்ம இப்படித்தான் பாடுறோம். அப்ப நம்ம உடல்ல என்ன செய்யுது? நாம பகைமைத்தான் வளர்த்து கொள்றோமே தவிர கோயிலை அசுத்தப்படுத்துறோம். நாம் நம் உடலை சுத்தப்படுத்துறதுக்கு பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். நாம் அதை போல மனம் பெறணும், பன்னீரை போல தெளிந்த மனம் பொருள், தேனை போல சுயான நிலைகள் பெறணும், என் பையனுக்கு கிடைக்கணும், என் குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைக்கணும். யாராவது ஒருத்தர் நினைச்சிருக்கீங்கன்னு சொல்ல பாருங்க. ஏன்னா பக்தி அவனை கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டி இவங்க துயரத்தெல்லாம் சொன்ன பிற்பாடு இவங்க துயரத்தை எண்ணி இத்தனை பதார்த்தத்தை கொடுக்குறாங்க. இவங்களுக்கு அந்த இதை பார்த்த உடனே இவங்க அழுத உடனே இறக்கப்பட்டு அந்த சாமி இவங்களுக்கு செய்யும் நினைக்கிறாங்க. எந்த சாமி செய்யும்? நீங்க என்னும் உணர்வுதான் இறையாகி உணர்வு செயலாகும் போது அது தெய்வமாக மாறும். இப்ப நீங்க எந்த குணத்தை எடுத்து மருமகளை பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே, எங்க மாமியார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறானே, அது உணர்வு தன்மை இறையாகி உணர்வாகும் தெய்வமாகும். மாமியாரை பார்த்தா கடுப்பு வரும். மாமியார் மருமனோட தன் பையனோட பேசியிருந்தேன் பாரு, இன்னும் டிராக்சிஸோட பேசலாம் பாருன்னு இங்க வரும். எது வரும்? வெறுப்புகள் தான் வரும். நம்ம பார்க்கிறோம். இதை மாத்துறதுக்காண்டி கோயிலை கட்டி வைக்கிறான். நம்ம உடல் ஒரு கோயில், உயிர் ஈசன், இந்த உணர்வு நாம் போட வேண்டும் என்று சொல்லுகிறோம். யாராவது நினைக்கிறோமா? அது யாரும் செய்யறதில்லை. சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க எவ்வளவு தியான வழியில் இருப்பீங்கல்ல, கேட்டு பாருங்க.
இந்த தேங்காய் பழத்தை எடுத்து அந்த அர்ச்சனை செய்து அதை பார்த்தா தான் நல்லா. ஆனா அந்த கோயிலில் போய் இந்த தெய்வீகத்தன்மை பெறணும், இந்த கோயிலுக்கு ஒரு நாள் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும், யாரா ஒருத்தர் சொல்லுங்க. தியானம் வழியில் தான் பெருக்கிறோம், சொல்லிட்டு தான் இருக்கிறான். வழி நடத்தி யார் வர்றாங்க? நான் தியானம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறேங்க. நான் தியானம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறேன். என்னமோ என்ன குருநாதர் என்ன சோசிச்சுட்டு இருக்காங்க. பக்தி மார்க்கத்தில் இந்த நிலையை தான் நாம் செய்யணும். நாம் நுகர்றதான் இந்த உணர்வை செயல்படுத்துன்னு பல முறை சொல்றேங்க. சாமி செய்தாருன்னு நான் என்ன செய்ய முடியும்? நீ சமையல் பண்ணி நல்ல நெல்லை கொடுக்குறீங்க, பார்த்த உடனே என்னால் முடியல, சாப்பிட்டேன்னா என்ன முடியல அப்படின்னு நாம் சாப்பிடலன்னு என்ன பண்ணும்? சக்தியை கொடுக்குறோங்க, நீங்க இப்படி செய்யுங்கன்ட்டு உண்மையை தெரியப்படுத்துறோம். நாம் நுகர்ந்தது நம்ம உயிர் இப்படித்தான் இயக்குது. ஏதாவது சொல்றோமா? இதான் சித்திரை. நாம் இந்த வரக்கூடிய இந்த மாதிரி சிறு சிறு சம்பவத்தில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து நாம தொடர்ச்சி பண்ணணும். அந்த துருவ நட்சத்திரம் எப்படி ஆனது? இந்த உயிர் தான் அந்த ஒளியானது. அவன் தெரிந்தவன் தான் இந்த அகத்தின் நாம் நுகரும் உணர்வுகள் அகத்தின் கண்டு உணர்ந்த உணர்வு தான் நமக்குள் இருக்கக்கூடிய குணங்கள் எப்படி இயக்குதுன்னு சொல்லி. அதனால இந்த புலனறிவை அறிந்து கொண்டவன் கடனால நம்ம மூதாதைகள் என்று சொல்லலாம். அவர் மனிதனானப்பின் இதையெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்ப அவன் என்ன செய்தான்? தன்னிலிருந்து மிருகங்கள் எப்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுதோ இதே போல பல தாவர இனங்களின் அறிவை தெரிந்து கொண்டு தன் அருகிலே போட்ட பின் அந்த புலனை அறிந்து தன்னை பாதுகாப்பு நிலைகளுக்கு பரப்பி வைக்கிறான். அப்ப அதுக்கு மனத்தால் நுகர்ந்துதான் இறக்கி தேடி செல்கின்றது மற்ற உயிரினங்கள். அப்ப இவர் உறங்கும் போது நுகர்ந்துதான் அப்புறம் என்ன செய்ய முடியும்? இப்ப நாம சில நேரங்களில் வீட்டில் எல்லாரும் உஷாரா இருக்கிறோம். நான் ஒரு சமயம் ஒரு பக்கத்தில் படுத்துக்கிட்டு இருந்தேங்க. அழுங்காம படுத்து நம்ம நல்ல பாம்பு வந்து படுத்துருக்கு. நான் இப்படின்னு படுங்க நெழுன்னு தலாணி நம்படுன்னு மறுபடியும் என்ன செய்தேன்னு இந்த தலாணி அது மேல எடுத்து போட்டு மறுபடியும் போட்டுக்கிட்டோம். ஜிலி ஜிலுங்கிறது மறுபடியும் அதை நகட்டு மறுபடியும் வருது. இந்த மனிதர் வெப்பத்துக்காக வேண்டி இது பண்ணுது. அப்புறம் பார்த்தா நெல் ஏன்னா இது மாதிரி நெல்லுங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு லைட்டை போட்டு பார்த்தா பாம்பு. அப்புறம் நீ அனுப்பிச்சிடணும். அலறிச்சு அவ்வளவு தூரம் நம்மளை வந்தாங்க கூட நம்ம தெரிய முடியல. சட்டான்னு எந்திரிச்ச உடனே அந்த வேகமா எந்திரிச்சு சுருங்குது. நம்மளை அடிச்சு போடுவாங்கன்ட்டு இது எப்படியோ போசாமி அப்படின்னு போயிட்டோம். அப்புறம் அந்த மாதிரி நேரத்தில் சில இதெல்லாம் உதாரணமா காட்டுறாரு நம்ம குருநாதர். அப்ப ஏற்கனவே என்ன சொன்னாரு? வெள்ளைப்பூடு வேணும். அந்த நேரத்துக்கு எங்க போறது? எப்போ தேடி போய் அடுத்த வீட்டில் போய் இது ஆம்தாபாட்டில் நடந்த சமாச்சாரம். அப்புறம் வெள்ளைப்பூடு வேணும்னு சொன்னேன். நசுக்கி 2 மூளை போட்டு அந்த வாசனை கண்டவன் நினைச்சு குட் பை போட்டு நகர்ந்து அது பாட்டு ஓடி போச்சு. அதை கொல்லலை. குருநாதர் சொல்லியிருக்காங்க, வெள்ளைப்பூடு நசுக்கி போட்டேன்னு அந்த மானம் கண்டவன் அந்த மனத்தை பார்த்தோன்னா ஓடி போய் நீ அதை அடிக்கிற அது பாட்டு போகுது. நீ அடிச்சேன்னா அது மனிதன் ஆகி போகுது, கடிச்சேன்னு நீ அதுவாயிடுற. அப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்கு நின்றார். அது மாதிரி ஞானிகள் காட்டிய அறுவழி நம்ம குருநாதர் எல்லாம் தெளிவாக காட்டுறாங்க. அதனாலே இந்த பச்சளைக்கு எப்படி பவர் வந்தது? எல்லாம் பறிச்சு போட்டுருக்காங்க. யானை மிரட்டி, புலி மிரட்டி, எல்லாம் மிரட்டி வருது. அப்ப என்ன செய்யுது? புலி தான் எத்தனையோ உடல்ல அது கொன்னு சாப்பிடுது. அதனால அவன் உணர்வுகள் எப்படி வெறுப்படைந்ததோ மற்றதை எடுக்க போகும்போது இதுக்காண்டி சீறி தாக்கும் விஷத்தன்மைகள் கொண்டது. அந்த விஷச்செடியில் இந்த புலியின் உணர்வுகள் பட்டு அது ஆவியாக மாறி கலந்து செல்லப்படும் போகும்போது அது சூரியனால் கவரப்பட்டு, ஏன்னா இந்த உடல் பெற்ற இந்த உணர்வு வந்த பின் இந்த புலி இறந்த பின் அதனுடைய ஆவியாகுது. புலி உடலை உருவாக்கிய அணுக்கள் அதை புலியை உணவாக உட்கொண்ட பின் அந்த புலி உடலை தின்ன பின் உடல் இல்லை. அந்த அணுக்கள் இறந்த பின் என்ன செய்யுது? இந்த புலி எத்தனை மான அடிச்சதோ எத்தனை இது அடிச்சு சாப்பிட்டதோ அவன் உடலுக்குள்ள போய் ஈ உண்ணி இடிப்பு அளவும் அதனுடைய ரத்தங்கள் பட்ட பக்கம் இருந்து அட்டைகளாகவும் விளங்குது. ரத்தத்தை முதல்ல ஒன்றும் இருக்காது, தலைமுடியை காட்டிலும் சிறுசா இருக்கும்.
மனித வாடை, அதாவது வாடைகள் கண்டால், மற்ற உயிரினங்கள் வாடை கண்டால் அப்படி தாக்கி அப்படி இது மாதிரி ஆயிடுச்சு, ரத்தத்தை குடிச்சு. இதெல்லாம் அத்தைகள். அது ரத்தம் இருக்கிற வரையிலும் பேசாம இருக்கும். அப்புறம் அதெல்லாம் ஜீர்ணிச்சு ஆயிப்பான பேர் பார்த்து ஈக்குச்சி மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எப்ப இறை கிடைக்குதோ மறுபடியும் இதாகுது. இதெல்லாம் காட்டுக்குள்ள கொண்டு காமிக்கிறார் யாரு? குருநாதர். எப்படி இதானது? இதையும் கண்டு அந்த பச்சலை கண்ட உன்னை இது ஓடும். ஏன்னா இந்த உடல் பெற்ற பின் இந்த மனங்கள் கண்டு 2 மாணவர் பிற்பாடு. அதே மாதிரி கீரிப்பிள்ளையும் பாம்பும் சண்டை போடும்போது அதுக்கு ஒரு பச்சலை உண்டு. அந்த பச்சலை இது கடிச்சிருச்சுன்னா அதில் போய் வந்தோடனே விஷம் தணிஞ்சு போகுது. அந்த விஷத்தை தணிந்து கொண்ட பின் மீண்டும் வந்த உடனே இந்த பாம்பு வந்து 2க்கும் கீரிப்பிள்ளையும் சண்டை போட்டுரும். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது காட்டுறாரு, ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இருந்து வேடிக்கை பார்த்தாலும் கீரியும் பயப்பட மாட்டேங்குது, பாம்பும் பயப்பட மாட்டேங்குது. இது ஏமாந்தி திரும்பி பார்த்தேன்னா அதை அடிச்சு போடும், அது திரும்பி பார்த்தா தன்னை கடிச்சு போடும். இந்த முசூல் தான் இருக்குது. அப்படிங்கிற போது இதை காட்டுறார். இதனுடைய எதிர்ப்புணர்கள் எப்படி இருக்குது? இந்த மூச்சாலைகள் வெளியிட போகும்போது இதே சூரியனால் கவரப்பட்டு இந்த போர் முறைக்கு இந்த உடலில் விளைந்த உணர்வுகளும் இந்த உணர்ச்சிகள் எடுத்து தாமரை இனங்களில் வரக்கூடிய சத்துக்களில் ஊடுருவி ஒன்று ஒன்று அஞ்சு ஓடி ஒன்றோடு மோதி எப்படி ஒரு சுழற்காற்று போல் அடி மீண்டும் மண்ணில் விழுந்துடும். இதே போல மின்னல் தாக்கப்படும் எழுந்திரிச்சு வந்து அந்த செடியாக புதுவிதமான செடியாகும். அப்ப அந்த செடி ஆகிட்டால் நீங்க பாம்பு பக்கம் கொண்டு போட்டீங்கன்னா பாம்பு பயப்படும். பாம்பு இதே கீரிப்பிள்ளை அங்க போகுது, ஆனா அது தப்பிடுது. ஆனா அந்த செடியை வைத்தால் இந்த பாம்பு பயப்படுறதில்லை. ஆனா இதை போல உணர்வு ஆனப்பின் இந்த செடிகள் எப்படி புதுதா உருவாகுது. ஆக இதை போல கலவை ஏற்பட்ட இந்த செடிகள் பாம்புக்கு இதே நாய். இதே மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளையும் அதாவது மலைப்பகுதிகள் 20 வருஷம் அனுபவத்துக்கு கொண்டார். எப்படி செடிகள் உருவாகுது, விஷத்தின் தன்மை எப்படி மாறுது, ஒன்று ஒன்று எப்படி மாற்றிக்கொண்டு உள்ளது அப்படிங்கிறதுக்காண்டு கொண்டு போறார். அப்பதான் இந்த புலியின் சத்தை மனத்தால் இந்த இரத்தத்தை உறிந்தும் நிலைவரப்பும் போது ஒன்றோடு ஒன்று மாறி மற்ற செடிகளோடு சேர்த்து ஒரு புதுவிதமான செடி ஆகின்றது. அந்த செடி என்ன செய்து முளைச்சிருச்சுன்னா நீங்க மனிதன் ஆகையா நல்லா இருக்குன்னு நினைச்சு உட்கார்ந்தா போதும். ஒரு மரம் கூட அந்த மாதிரி இருக்கு, நல்ல அமைதியா இருக்கு. அந்த மரத்தின் நிழல்ல உட்கார்ந்தோன்னா தலை அந்த கொப்பு அப்படியே வளைஞ்சு வருது. இப்படி எல்லாம் உட்கார குழஞ்சி வரும். மேலே தொட்டுச்சுன்னா போறோம், கரண்ட் பிடிச்சா எப்படி இருக்கும். அதே மாதிரி ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். பற்றுச்சுன்னா போறோம், அப்படின்னா தப்ப முடியாது. சில கொடிகள் அப்படியே நகர்ந்து வருது, சில செடிகளில் ரத்தம் உள்ளது பட்டோன்னா உறிஞ்சி சாப்பிடும். இது எல்லாம் உயிரணுக்கள் உண்டாகி அது மற்ற கலவலாகி அந்த உயிரணுகளில் வரக்கூடிய ரத்தங்களை இதே போலதான் உயிரணுக்களாகி எதிர்நிலையாகி மற்ற தாவர இனங்கள் உருவான செடிகள் ஏராளம் உண்டு. அத்தகைய செடிகள் வந்து ஒவ்வொன்றுக்கும் இது யானை வெரைட்டி இதே போல உருவானதுதான் புலி வெரைட்டி, நரி வெரைட்டி, நாய் வெரைட்டி அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் இந்த உதாரணத்தை சொல்லி இந்த செடிகள் எப்படி உருவானது. ஒன்று ஒன்றுடன் சேர்த்து உணர்வின் தன்மை ஆனப்பின் அதன் இணைந்து கொண்ட பின் மனமும் அந்த மனமும் வந்து உணர்ச்சிகளை எப்படி ஊட்டுகின்றது, அதுல இருந்து எப்படி தப்புகின்றது. எனக்கு உங்களுக்கு அர்த்தமாகாம இருக்கலாம், உங்கள்கிட்ட தயவு செய்து பதிவு செய்தல். இது உங்களுக்கு ஒரு சமயம் ஞானத்தை கொடுக்கும். ஒரு கம்ப்யூட்டர் ரெக்கார்ட் பண்ண ஒரு பாடம் எதிர்ப்பு நிலைகள் எப்படியோ அதுல இருந்து தப்பு அது உடனே அதோடைய அழுத்தத்துக்கு தக்கவாறு இயக்கி காட்டு. இதே மாதிரி உங்க உடல்ல இப்ப பதிவு செய்யிட்டோம், எதிர்பாராத நிலைகள் ஒரு காட்டுக்குள்ளவோ மற்றதை போறோம் சந்திக்கிறதுன்னா இந்த உணர்வு ஞாபகப்படுத்தி ரிமோட் பண்ணும். அப்போ உங்களுக்கு நினைவாகும். ஒன்று அதுல இருந்து தப்பை செய்யும், இந்த உணர்வு இருந்து உங்களை கண்டு அஞ்சு அது ஓட செய்யும். இந்த நிலையாவது உருவாக்குங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட நான் பதிவு செய்யறதை தவிர இதை பதிவு தான் நினைவு. அதனுடைய வச்சு உங்களை காப்பாற்றணும். எலக்ட்ரிக் எலக்ட்ரான், நம் உயிர் எலக்ட்ரிக், நம் உணர்வு எலக்ட்ரானிக். எதன் உணர்வு கொண்டதோ அதற்கு தக்க வழி நம்முடைய இயக்கமாகும். அதனால விஞ்ஞான அறிவு கொண்டு உங்களுக்கு தெளிவாக கூறுகின்றேன். இந்த விஞ்ஞான உலகில் சிறு குழந்தைகள் கொண்டு விஞ்ஞான அறிவை ஊட்டப்படுகிறது. இந்த காலத்திலிருந்து இன்னமும் சாமிக்கும் சாமியாரை போய் பார்த்தா நமக்கு எல்லாம் நடக்கும், அவசியத்தை செய்து அழுதுனா நமக்கு வரும்னு இன்னும் அழுது தொங்கிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும். சாமி சாமியாரை பார்த்தாச்சுன்னா நம்ம கிட்ட கஷ்டத்தில் இப்போ என்கிட்ட வரவங்களை பாருங்க, என் வீட்டில் இப்படி கஷ்டமா இருக்கும் முதல்ல அழுகதான் ஆரம்பிச்சிடும்.
என் கஷ்டம்லாம் நீக்கணும், ஒரு நல்ல வாக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு ஆளே இல்லைங்க. ஒரு நாள் திட்டவங்களே தவிர பேசுங்க பரிசீலனை அவங்க எண்ணும்போது உங்க உணர்வு பலமா பலவீனம் அடையுது. வந்தவொடனே சாமி எங்க வீட்டில் இருக்க கஷ்டமெல்லாம் நீங்கணும், என் குழந்தைக்கு நல்ல ஞானம் வரணும், என் வீட்டுக்காரன் எங்களோட ஒன்று வாழணும், அந்த அணுசக்தி வேணும் எங்கள் குடும்பத்துக்கு அப்படி யாராவது ஒருத்தருக்கு நான் 1000 தடவை சொல்றேன். இந்த தடவை சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சா அடுத்தவங்க சொல்லிட்டு தான் ஒழிச்சிட்டு வந்தாங்க. சொன்ன உடனே எங்க வீட்டில் இன்னும் ஒற்றுமையே இல்லைங்க அப்படின்னு சொல்லணும். விதையை போட்ட உடனே செடி வந்துடலாம். அதுக்கு வேண்டி இந்த பக்குவங்களை இப்படி செய்து கொண்டு போங்கன்னா அவங்கள நம்புறதில்ல, சாமி அதை செய்து தருவார். நம்ம சாமிக்கு அபிஷேகம் செய்து அதை செய்து தருவாங்க. இப்படி எண்ணங்கள் தான் நமக்குள்ள வருவதை தவிர நாம் எண்ணிய உணர்வை நம் உயிர் இயக்குகின்றது, அந்த உணர்வின் தன்மை தான் உடலாக்குகின்றது என்பதை நாம் தெரிந்துள்ளோம். ஏன்னா அந்த காலத்தில் அந்த புலசீர் என்ற நிலைகள் இதை போல நிலைகள் எல்லாம் தெரிந்து கொண்டவர்கள். அந்த தெரிந்து கொண்ட அவங்களுடைய மூதாதைகள் அதை தெரிந்து கொண்டதனால் அவர்கள் புலசீர்கள். எந்தெந்த தாவர எண்ணங்கள் நுகர்றமோ நுகர்ந்த பின் அந்த எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் வரும்போது அந்த உணர்ச்சியில் ஊட்டுகிறது. அந்த உணர்ச்சி கொப்ப அவனுடைய செயலாகின்றது. அந்த உணர்ச்சியின் தூண்டுதல் கொப்ப உடனே அமைப்பாகின்றது. இப்ப நீங்க வேதனை என்ற அனுப்ப இந்த உணர்ச்சி தூண்டு நினைச்சு அம்மா அப்பா சோர்வடைகிறோம். இப்ப ஏதாவது பலமா செய்ய முடிகின்ற நல்ல உடல் பலமா இருக்குது. வேதனை என்ற உணர்வான பின் உங்க எல்லாவற்றையும் இயக்கப்பெறும். உங்களால் பலமா செய்ய முடியுதா? உங்களால் ஏதாவது வேலை செய்ய முடியாது, என்னால் முடியல என்று மயக்கம் வரும். ஆனால் உடல் நல்லா தான் இருக்கும். அந்த ஒரு நிமிஷத்தில் உகந்த நிலை பையன் இப்படி பண்ணானே உங்க பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே பையன் மேல ரொம்ப பெரியமா இருக்கிறேன், அந்த பையன் சேட்டை பண்ணி எல்லோரும் ரகலை பண்ணிடுறான், இப்படி பண்றானே இப்படி பண்றானே அந்த நிமிஷத்துல உங்களுக்கு மயக்கம் வருதா இல்லையா? மயக்கப்பட செய்யறது யாரு? மலைப்பகுதியில் மனிதர்களா வாழும்போது இதெல்லாம் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் அது நுகர்ந்து புலன் அறிவதனால புலசியர். ஒவ்வொரு நிலையும் இந்த புலனை அறிந்து கொள்ளக்கூடிய நிலையும் யானையினுடைய குணம் இப்படி இருக்குது, அதுக்கு இந்த பச்சளையை போட்டா அது மிரளும் அப்படின்னு இந்த புலன் இயக்கங்களை அறிந்து கொண்டவர்கள் புலசியர். நுகர்ந்து கொண்ட உணர்வு எண்ணங்கள் எப்படி என்றன எண்ணங்கள் ஆகும்போது உணர்ச்சி எந்த மனமோ இப்ப கசப்பு எண்ணம் வந்தால் அந்த எண்ணம் ஐய என்று எண்ணம் இருக்கும். தோச்சம்னா ஆஹா ஆஹா அப்படின்னு ஆனந்த நிலை வரும். அதனால் நுகர்ந்த உணர்வு கொப்ப அதனை சரி. ஒரு இனிப்பான நிலைகள் சாப்பிடணும் ஆஹா அப்படி இந்த ஆனந்த நிலையில் ஏற்படுது. இதை போலதான் உணர்வு புலன்களை எப்படி இயக்குகின்றது, புலனறிவு கொண்டது ஆகர்ஷம். அப்போ பல பச்சளைகளை எடுத்து ராத்திரில படுக்க போகும்போது போட்டுறாங்க. அப்ப என்ன செய்யுது, மனத்தால் அறிந்துணர்ந்து தான் இறைக்காக அறக்கூடிய மற்ற உயிரினங்கள் இந்த மனத்தை கண்ட உடனே 5 விலைக்கு போயிடும், நல்ல நிம்மதியா தூங்குறாங்க. அப்போ மனிதனான பின் தன்னுடைய அறிந்து கொண்ட அறிவின் தன்மை புலனை அறிந்து அதன் உணர்வின் தன்மை தன்னை பாதுகாக்கும் சக்தி கொண்டவர். எல்லாம் சந்தர்ப்பம்தான். அதனால அந்த சந்தர்ப்பத்தால் அவன் அறிவும் அவனுள் வந்த பின்பாடு இப்படி பாதுகாக்கும் நிலைக்கு வர்றாங்க. அப்போ அவங்க குடும்பத்துல சந்தர்ப்பத்துல கர்ப்பமாகுது. கர்ப்பமான பின் இந்த விஷயத்தை முறிக்கும் சக்தி அதாவது மின்னல் தாக்கினாலும் இந்த மின்னல்கள் இதை விலகி செல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் பச்சளை போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்போ புலனடங்கி தூங்கும் போது என்ன ஆகுது, மிருகங்கள் வருவதில்லை. ஆனா இந்த பச்சளை வாசனை மிருகங்கள்ல இருந்து ஓடி போகுது. இப்ப இவங்க உடலுக்குள்ள என்ன சுவாசிக்கிறாங்க, இந்த ரத்தத்துல போகுது. இப்ப கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இது கிடைக்குது. இந்த பச்சளை மனத்தை கண்டு எப்படி ஆகுது, கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இந்த விஷயத்தை முறிக்கும் சக்தியும் அந்த ஒவ்வொரு அணுவின் இயக்கத்தையும் அறிந்திடும் சக்தி இந்த கருவிலேயே விளையுது. இது பூர்வ புண்ணியம். இப்போ அவங்க என்ன செய்திருப்பாங்க, மானை அடிச்சு சாப்பிட்டுருப்பாங்க, மற்றதுகளை கொண்டிருப்பாங்க. கொன்ன உயிரெல்லாம் என்ன செய்யுது, மானை அடிச்சு அவங்க சாப்பிட்டுருப்பாங்க. ஆனா மானை அடிச்ச உயிரும் அவங்க உடலுக்குள்ள வரும். இவங்க உணர்வெடுத்து மனிதனா பறக்கும் தகுதி வருது. மற்ற எந்தெந்த இதுகளை பிரியப்பட்டு அடிச்சாங்களோ அதை இவங்க சாப்பிடுறாங்க. ஆனா அந்த உயிர் அவங்ககிட்ட வந்துருக்கும். இது செத்த ஒருபாடு எங்க போவாங்க, அந்த மானோட வாசனை வந்திருப்ப இந்த உயிர் மான் ஈர்ப்பு போய் அது அங்க குழந்தையா பிறகுச்சு, அந்த மானாக பிறகுச்சு. மீண்டும் மனிதன் அதை அடிச்சான்னா மனித உடலுக்கு வருது. ஒரு புலி அடிச்சது மானை,
அப்படின்னா புலியின் உடலுக்குள்ள போகுது. ஒரு பாம்பு கடிச்சது அதை நினைச்சீங்கன்னா இந்த பாம்பின் நினைவுக்கே அந்த உயிராமா போகுது. இப்ப மனிதனாக இருக்கிறோம், பாம்பு கடிச்சது, ஐயோ இந்த பாம்பு கடிச்சது, விஷம் எல்லாம் மூடி போகுது. உடலை விட்டோம்னா எங்க போவோம்? புலியின் ஈர்ப்பு, அந்த பாம்பின் ஈர்ப்பு போகும். பாம்பு கடிச்சா பாம்பா பிறப்போம், பாம்பு அடிச்சா பாம்பு மனிதனா பிறக்கும். அடிக்கும்போது சீறி தாக்கி வரும் நம்ம உடலுக்குள்ள வந்தது. ஏன்னா இந்த இயற்கை நிலைகளை நாம் தெரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையில் உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா வேண்டாமா? பாதுகாத்து கொண்டவன் அவன் அனுபவத்தில் பெற்றுக்கொண்டதுதான் தான் நுகர்ந்த உணர்வுக்கொப்ப எண்ணங்கள் எப்படி ஆனால் அந்த உணர்ச்சிகளை பெற்று ராமயானத்தை எழுதியிருக்கிறான். இந்த ராமாயணத்தை வேறு விதமாக திசை திருப்பி அவன் சுயநலங்களுக்கு ராமாயணத்தை மாற்றிக்கொண்டான். சொல்றது உங்களுக்கு ஒருத்தன் அர்த்தமா இருக்குங்களா? இப்படி இந்த விஷயத்தை கண்டு இது ஒதுங்கி போனாலும் இதே கருவில விளைய குழந்தைக்கு கிடைக்குது. அந்த 10 மாதமும் அவன் பெற்ற சக்தி கொண்டு பிறக்கிறான். பிறந்த பிற்பாடு என்ன செய்யுது? அவனுக்கு நல்ல வீரிய சக்தியும் ஞானமும் கிடைக்குது. அவன் பிறந்து அவனுக்கு தவழ்ந்து போகும்போது அவங்கிட்ட பாம்போ தேளோ யானையோ வரதில்லை. இவங்கிட்ட இருக்கிற அந்த சக்தி அல்ல, அது பேசாம சாந்தமா மாறி அது மாறி போயிடும். இப்ப நாம அதே மாதிரி தப்பி போகும்போது அவனை கண்டா கடவுள் பிள்ளை என்று அந்த காலத்தில் அந்த காட்டு விலங்குகளோட இருக்கக்கூடிய ஏன் அவன் தாயார் முதலுக்குன்னு தெரியாது, அவன் மறைமுகமாக நடந்தது. ஆனா இந்த பிள்ளை இவங்களும் செடியை வச்சு இருக்கணும், ஒண்ணுமில்லாம இந்த மாதிரி ஆகணும்னு அந்த காலத்தில். அப்ப மிருகங்கள் எல்லாம் போனாலும் கூட இவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் முறிக்கக்கூடிய சக்தி இருப்பனா ஒரு செடியை பார்த்தான்னா அவனுடைய இயக்கத்தை அறியறான். அகசியன் இந்த செடி நம்மளை எப்படி ஏது? இங்க புலசியன், இங்கே அகசியன். புலசீர் வம்சத்தில் வந்தவன் அகசியன். ராமாயணத்தில் இதெல்லாம் அகசியன் கூடிய நிலையில் புலசீர் வம்சத்தில் வந்த அகசியன் தான். உணர்வு நுகர்ந்த பின் எண்ணங்கள் எப்படி வராங்க ராமாயணத்தை பற்றி தெளிவா கொடுக்குறாங்க. இதெல்லாம் கதைகளா எழுதி வர்றாங்க. ஒவ்வொருத்தையும் திரிவு பண்ணி போட்டது பசங்களை போட்டு அந்த இதுல இருந்தது மகாபாரதத்தில் இருந்தது இன்னும் தேடி பிடிச்சு ஒவ்வொருத்தர ஒரு விதமா போட்டு இன்னும் இருக்கிறதுங்கிறத குழப்பி கொண்டுதான் இருக்கும். இதுகளெல்லாம் இப்படி செடி கொடிகளை பார்க்கிறாங்க. அப்ப அந்த செடியை கொண்டு உங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னு அந்த செடியை கொண்டு மனத்தை காமிச்சா போதும், அந்த நோய் நீங்கி போகும். அந்த காலத்துல விஷச்செடியின் தன்மையை மற்ற இதை உனக்கு நுகர்ந்து அடிச்சுன்னா பச்சளையை தேடி இப்படி தேடினா போதும். நம்ம சரியா வேடிக்கை வரலைன்னா இந்த பச்சளை தடவுனா போதும், அந்த தன்னால பேதிக்கை ஆயிரும். இதுல விஷத்தன்மையில் எதிர்க்கு இந்த சளி இனி இருக்குது. அந்த இது பச்சளை 2 பேரும் கையில தெளிச்சு விட்டோம்னா போதும். இது இங்கிருந்து போய் உள்ளங்களுக்கு இந்த சளியெல்லாம் கபான் கக்கச்சு. குருநாதர் காட்டினார், எல்லாம் சுகமாக்கி கொள்வாங்க. மீண்டும் அவன் தப்பு பண்ணிதான் பண்ணிட்டு வருவான். அவனுக்குள் இந்த உடல்ல எத்தனை காலம் தான் உடல் நீடித்த நாள் இல்லை. அதனால அது தப்புவதற்கு இந்த உணர்வின் தன்மை எது நம்மளுக்கு எது முக்கியம், எல்லாவற்றையும் வடிகட்டி இந்த அகசியன் ஒவ்வொன்றுமா அணுவாக தேடிட்டு வந்தான், சுத்தப்படுத்திட்டு வந்தான். அப்ப அந்த செடி கொடிகளை பார்த்த உடனே சில பேர் செய்வாங்க, மான் எந்தெந்த செடியில் சாப்பிடுதோ அதோட குட்டி அதை தான் சாப்பிட போகும், ஆடு எந்த செடியை சாப்பிடுதோ அதைத்தான் சாப்பிட போகும், மாடு எந்த புல்லை சாப்பிடுதோ அதுதான் சாப்பிட போகும் அதோட குட்டி. இதே மாதிரி கருவிலை விளைந்த உணர்வுகள் இவனால் அறிந்து கொண்ட உணர்வால் எப்படி என்ற நிலைதான் காட்டுக்குள் கொண்டு அகசியன் கடந்து சென்ற நிலைகள் நடந்து சென்ற இடங்களுக்கு என்னை அழைச்சி சொல்ற. அவன் பாதம் பட்ட இடங்களில் எப்படி இருக்கின்றது. ஆனால் இந்த உணர்வின் தன்மை அறிந்து கொண்ட உணர்வு பாகமண்டலம் இருக்கு. அகசியன் ரொம்ப நாள் அங்கு தேங்கிய இடம். அவன் எல்லாவற்றையும் அறிந்ததனால் மேகங்கள் இழுத்து அது கூடி அந்த மலை மேல அந்த இது ஆகிய தண்ணிகள் எப்படி வருது, தலைக்காவிரின்னு சொல்லுவாங்க. இந்த பாகமண்டலத்தில் அங்கே ஒண்ணுமே இல்லை, மேல தண்ணி இல்லை, ஆனா இங்க தண்ணி ஊத்தாது. இது எப்படி வருதுன்னு இதெல்லாம் காமிக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ளும். ஏன்னா நீ சித்திரே என்றாலும் சித்திரா பௌர்ணமி
வேணா நம்ம பூர்ணமா எத்தனையோ வகையில இப்ப வீட்டுல பையன் இப்படி இருக்கிறான் வியாபாரத்துல இப்படி மந்தமா இருக்குது, என்னால் நடக்க முடியல, ஏதோ செய்யறேன், இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு எத்தனை வகையில நம்ம நல்ல குணங்களை மறைச்சிருக்குல்ல. சித்ரா பௌர்ணமி இதை உங்ககிட்ட உடைச்சு விட்டோம்னா, இதை கொஞ்சம் பின்பற்றிட்டேன்னா உங்க முழு நிலாவாக உங்க எண்ணங்கள் நிறைந்து பொருளறிந்து செயல்பட்டு உங்களை காக்கக்கூடிய உணர்வு பெற வேணுங்கிறது தான் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இதை கொடுக்குறேன். போன சித்ரா பௌர்ணமி வேற விதமா சொல்லியிருப்பேன், இதே வரிசையில் தான். ஆனா ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் பரிசெய்த நிலைகள் இப்ப நினைவு செய்தவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கு. அதுக்குத்தான் பேசுறேன். ஏன்னா உங்க உயிர் கடவுள் அவன் அமைத்த கோட்டை அது. ஆக ஒரு கோயில், அந்த கோயிலை சுத்தப்படுத்துறேன். ஏன்னா உங்க உயிர் ஈசனா இருக்கும்போது அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்துறேன். நீங்க நல்லா, ஆனா எனக்கு அந்த பங்கு சந்தோஷம் என்று சொல்வீங்கல்ல, அந்த பங்கை பெறதுக்கு தந்தோம். வேற எங்க இல்லை. நான் அங்க போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லல. அருளையும் நமக்குள் எடுத்தாலும் அது உங்களுக்குள் விளைந்து வெள்ளாம வந்தாதான் எனக்கு நல்லா இருக்கு, பக்கத்துல இருக்கவன் நல்லா இருக்கு. நிறைய ஒரு நெல்லை வச்சுக்கிட்டு நான் சமைச்சு எல்லாம் சாப்பிட்டு போடுவேன்னு சொன்னா எப்படி பயிர் நிறையுமா? அந்த நெல்லை விளைய வச்சு அதிகமான நிலைகள் ஆனப்போ அது சமைச்சு சாப்பிட்டா சாப்பாடு. என் குருநாதர் அப்படிதான் பக்குவம் போயிட்டார். அதைத்தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதனால என்ன செய்யறோம், இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் இருந்தால் மகிழ்ச்சியான சக்தி வரணும், அந்த அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது பக்குவமா சொன்னா அங்க நல்லா விளையுது. அப்ப அவர் சொன்னாரு, என் குடும்பத்தில் சந்தோஷமா இருந்தது. அந்த சந்தோஷம் உங்களுக்கு ஆகுது. அவங்க கஷ்டப்பட்டு சொல்றாங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் அப்படி இருக்கிறாங்க, என் பையன் இப்படி பண்றான்னு கஷ்டத்தை சொல்லி கேட்டா என்ன பண்ணோம், கொடுத்து கேட்டான். அது வலிமையானது. உங்க உடல் வந்து எதை கஷ்டத்தை கேட்டு இறக்கப்பட்டு காசு கொடுத்தா என்ன ஆகும்? காசும் கொடுத்தீங்க, அவன் 10 பேர்கிட்ட நல்லது சொல்லி காசை கொடுத்தான்னு உங்களுக்கு இங்க வந்துடும், மேல் வலி வந்துடும், தலைவலி வந்துடும், கை காலி வந்துடும். எல்லாருக்கும் உதவி செய்தனே. எத்தனை காலம் கோயில் வந்து அபிஷேகம் பண்ண, அர்ச்சனை பண்ணேன், எல்லாம் பண்ணேன், எத்தனை விரதங்கள் இருந்தேன், என்னை ஏன் இப்படி சோதிக்கிறேன்? கோயில போய் அழுவோம். அப்பதைக்கப்ப நாம் நல்லதே. இப்ப நாம் இந்த மாதிரி சொன்ன பதிவு வந்தாச்சுன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும், நீக்கக்கூடிய வருவார். ஏனால் அவன் அறிந்தான் புலசியம் அகழ்ச்சின் தன் உடல்ல விளைந்தது. அப்ப இந்த உணர்வெல்லாம் அறியறான். அப்ப அறியக்கூடிய நிலைகள் வரப்போகும்போது அவன் சொன்னதுதான் ராமாயணம். எண்ணங்கள் கொண்டு குணங்கள் உணர்ச்சி வெப்ப சீதா ராமா எதன் சுவையும் அந்த எண்ணங்கள் வரும். மிளகாசிய சுவை எது? காரம். வேப்பமா செடி என்பது கசப்பு, அதனுடைய சுவை. இதே மாதிரி அந்த சுவைக்கொப்ப நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கும், சீதா ராமா என்று தெளிவா கொடுக்கிறோம். அந்த எண்ணங்கள் நமக்குள் எப்படி இருக்கும்? இதே போலதான் இந்த சுவைக்கொப்ப எண்ணத்தினோடு அகசியன் அணுவின் இயக்கத்தை அறிகின்றான். இதை நுகர்ந்த பின் நம் உணர்ச்சிகள் எண்ணங்கள் எப்படி இயக்குகின்றது, எதன் வழி நாம் இயங்க வேண்டும் என்பதனை கருவிலே வித்தவித்து இதை உணர்கின்றான். அப்ப என்ன செய்ய, இதெல்லாம் தெரிந்து கொண்ட பின் மற்ற உயிரினங்களை கொண்டு சாப்பிடுறதுனால் அப்ப அதை சாப்பிடுறோம், அது மனிதனாக அந்த உடலை சாப்பிட அந்த மனம் நமக்கு செத்த ஒருபாடு இந்த மானின் மனமே வரும், மறுபடியும் அவங்க கொண்டு போயிடும். எதே மானுக்கு போறோம், மறுபடியும் இவங்க அதை அடுத்த மானா பிறந்தாச்சுன்னு புலி அடிச்சா புலியா போயிடும், பாம்பு விஷம் கழிச்சா பாம்பு கழிச்சான்னு செய்யுது, அது பாம்பா போயிடும். இந்த மாதிரி நாம் உணர்வுக்கொப்ப இந்த உணர்வு மாறிக்கொண்டே உள்ளது. எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்றைக்கு நாம் மனிதனா வந்தவன் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று விஞ்ஞான உலைகள் இருக்கிறோம். காற்று மண்டலமே விஷமாக மாறிவிட்டது. விஷத்தை தான் நாம் சுவாசிக்கிறோம். பூச்சி கொள்ள விஷம், மற்ற எல்லாத்துக்கும் தாவரத்தை பூச்சி வராமல் இருக்கலாம். செடிகள் இந்த விஷத்தை கலந்து அந்த இதில் சாப்பிட்டா நம்ம என்ன ஆகுது, இப்போ நம்ம உடல்ல நோய்கள் அதிகமாகுது, விஷத்தன்மையான செயல்கள் செயல்படுவோம். விஷத்தை சாப்பிட்டா சிந்தனையற்ற நிறைவேறும், எல்லா ஞானமும் வருகின்றது. ஆனால் நமக்குள் என்ன செய்வோம், சிந்தனையற்ற செயல்களுக்கு நமக்கு ஏதாவது சிந்தனை இருக்குதா? நல்ல ஞானத்தை பற்றி பேசும், ஒரு செகண்ட் அப்படி மனுஷன் கருத்து ஆனவொன்னு திடீர்னு கோவம். இரண்டாவது சொல்றது நண்பர்களா இருப்பாங்க, ரொம்ப பழகி இருப்பாங்க, ஒரு கொஞ்சோண்டு விதம் ஆயிடுச்சுன்னா ஒருத்தன் கொலை பண்ற அளவுக்கு. ஆனா ஒருத்தர் நண்பனா இருக்கிறான், சந்தர்ப்பத்தில் இந்த குடும்பத்திற்கு தீங்கி செய்யறான், தன்னை எறியாமலே தீங்கி செய்யும் உணர்வு. இது விஷயத்தின் அடிப்படையில் வந்து சிந்தனையை மாற்றக்கூடிய நிலை. இதை நம்ம மாற்றணுமா இல்லையா? மனிதனாக பிறந்த நாம் அடுத்து நாம் பிறவியில்லா நிலை அடையக்கூடிய தகுதி பெற்ற நாம் எப்படி வாழ வேண்டும், அதுக்குத்தான் பல சொல். ஏன்னா பல கஷ்டங்களை அனுபவித்தேன், உண்மை நிலை உணர்த்தினால். இப்ப காடுகளுக்குள்ள போகும்போது இதெல்லாம் காமிக்கும்.
அப்ப நம்ம என்ன செஞ்சாங்க, 2 செடிகளை சாப்பிட சொன்னார். சாப்பிட்ட உடனே என்ன செய்து உன் உடலை மோந்து பாடுறாங்க, அந்த செடியோட மனம் தான். நீ செத்தா எங்க போவ இந்த உயிர், அந்த மனத்தின் அணுக்களாக மாறிவிடும். அந்த செடியில போய் நீ புழுவா போயிட்டு அந்த செடியை சாப்பிட்றவங்க தான் அந்த மாறி. இப்ப சாமியாரி சில பேர் இருப்பாங்க, நான் வேக வைத்தே சாப்பிடுறதில்ல அப்படின்னு பச்சையா தான் சாப்பிடுவாங்க. சில சாமியார்களுங்க பச்சையா காய்கறி சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏனென்றால் பச்சை என்பது அதில் உள்ள விஷம் இருக்குது. அந்த விஷத்தின் தன்மை வரும்போது உடல் வரும். மாடு ஆடுகளுக்கெல்லாம் அது பச்சையா சாப்பிடும்போது என்ன செய்யுது, அந்த விஷம் தன் உடல் எடுத்து வலுவுறது. ஆகவே அதை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டா அது உடல் ஆகுது. அதே மாட்டை அடித்தோ அல்லது இதை சாப்பிட்டாலோ அது உடல் ஆகுது. அப்போ நாம் புழுவிலிருந்து மனிதனாக வர வரையிலும் ஈரல்கள் வளர்ந்திருக்கிற வித்தியாசமா மாறிட்டு வரும். அப்ப என்ன செய்யறோம், விஷத்தின் தன்மையை விதிக்கக்கூடிய அந்த ஈரலை எடுத்து, ஈரக்குள்ள நோய் வந்தாச்சுன்னா இது கொடு அப்படின்னு பவுடரா பண்ணி கொடுப்பாங்க. இந்த டிபி வந்துருச்சுன்னா டிபி வந்தவங்களுக்கு அந்த இந்த பவுடர் சில எடுத்து மாட்டுல இருந்து டைரக்டா விஞ்ஞானி அதை எடுத்து ரத்தத்துடன் கலந்து அந்த அணுக்கள் அங்கே உருவாகி அந்த வலுவான நிலையை கொண்டு வரும். அப்படி கொண்டு வந்தாலும் அதற்கு எதிர்மறையான மனிதனுடைய நிலை கொஞ்ச நாள் நல்லா இருந்தாலும் மற்ற வேதனை என்ற உணர்வு வரும்போது மறுபடியும் நோய் தான் வருது. இது குருநாதர் தெளிவாக காட்டுகின்றார்.